வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி நம்ம ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே சண்டேவில் சப்பாத்தி பூரி அப்படின்னு போட்டுட்ருப்போம். டிஃப்ரெண்ட்டாக ஆலு பரோட்டா செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. 200 ml தண்ணி. இதுக்கு 400 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய். எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். பாருங்க, இதை மாதிரி பசைஞ்சிக்குங்க, சாஃப்டாக பசைஞ்சிக்குங்க. இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இதை மாதிரி நான் ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சுக்குங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா லெமன், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதெல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. போய் சப்பாத்தி தட்டிக்கலாம். இந்த அளவு தட்டினா போதும். இப்போ உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். இதை மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இதை இப்படி ஃபோல்டு பண்ணிடலாம். மாவு போட்டுடுங்க. இதை பொறுமையாக திரட்டுங்க. இதை மாதிரி பொறுமையாக திரட்டினீங்கன்னா உருளைக்கிழங்கு மேலே வராமல். உருளைக்கிழங்கு பாருங்க, அருமையாக வந்துடுச்சு. இப்போ இதை அடுப்பில் போட்டு எடுத்துடலாம். அடுத்த சப்பாத்தி தட்டிக்கலாம். இதை மாதிரி பிடிச்சிட்டு அமைக்கிட்டு பொறுமையாக செய்யுங்க. இப்போ இதை நம்ம தவாவில் போட்டுக்கலாம். பாருங்க, இதை மாதிரி எல்லாத்தையும் திரட்டிடுங்க. திரட்டிட்டு இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டுமானா ஒட்டாது, அப்படியே நல்லா தான் இருக்கும்.
மேலே மேலே போட்டால் கூட எனக்கு ஒரு 8 சப்பாத்தி கிடச்சிருக்கு. அதே மாதிரி உருளைக்கிழங்கும் ஒரு 8 உருண்டை வந்தது. எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு திரட்டியாச்சு. நம்ம சுட்டு எடுக்கலாம். ஆலு பரோட்டா எடுத்து போட்டுக்கலாம். இதை சுட்டு எடுக்க நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். சேவி போட்டுங்க. எப்படி புசு புசுன்னு வருது பாருங்க. நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா? சாஃப்டாக இருக்கும் ஆலு பரோட்டா. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக வருது பாருங்க. நீங்கள் எண்ணெய் கூட விட்டு சுட்டுக்கலாம். ஆனால் நெய் விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஒவ்வொரு பக்கமாக திருப்பி வேக வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். சப்பாத்தி ரொம்ப மெலிசாக திரட்டுவோம். இது கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன்னா கொஞ்சம் தடியாக திரட்டணும் இல்லையா? அப்போது அந்த மாவு நல்லா வெந்து வரணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம சுட்டு எடுக்கணும். பாருங்கள், ஆலு பரோட்டா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷு நம்ம ஆனியன் பச்சடி வச்சுக்கலாம், இல்லை தயிர் கூட வச்சுக்கலாம். எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். இதில் தொட்டுக்கை இல்லாமல் சாப்பிட்டா கூட இது சூப்பராக தான் இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.